1870களில் ஸ்டாண்டர்ட் ஆயில் நிறுவனம் ஒரு வலுவான இடத்தை பிடித்திருந்தாலும் ராக்பெல்லர் அதோடு திருப்தியடையவில்லை. ஆயில் பிசினஸில் லாபத்தை தீர்மானிக்கும் மிக முக்கிய காரணி போக்குவரத்து என்பதை அவர் ஆழமாக உணர்ந்தார். அப்போது ரயில்கள் மூலமாகத்தான் ஆயிலை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அனுப்ப முடியும். இங்கேதான் ராக்பெல்லர் தனது மாபெரும் ரகசிய திட்டத்தை அரங்கேற்றினார். அவர் அமெரிக்காவின் மிகப்பெரிய ரயில்வே நிறுவனங்களுடன் கைகோர்த்து சவுத் இம்ப்ரூவ்மெண்ட் கம்பெனி என்ற ஒரு ரகசிய கூட்டணியை உருவாக்கினார். இதன் மூலம் ரயில்வே நிறுவனங்கள் ராக்பெல்லருக்கு மட்டும் ரகசியமாக தள்ளுபடி வழங்கின. அது மட்டுமல்லாமல் ராக்பெல்லரின் போட்டியாளர்கள் ரயில்வேக்கு கொடுக்கும் வாடகையில் ஒரு பகுதியை ராக்பெல்லருக்கே கமிஷனாக தர வேண்டும் என்று ஒப்பந்தம் போட்டார். தன் எதிரிகள் சம்பாதிக்கும் பணத்திலும் தனக்கு பங்கு வேண்டும் என்ற ராக்பெல்லரின் இந்த திட்டம் மற்ற எண்ணெய் நிறுவனங்களின் முதுகெலும்பை உடைத்தது. இந்த அபாரமான பணபலத்தை கொண்டு 1872ஆம் ஆண்டு ராக்பெல்லர் ஒரு வேட்டையை தொடங்கினார். இது வரலாற்றில் கிளீவ்லாண்ட் படுகொலை என்று அழைக்கப்படுகிறது. வெறும் 3 மாதங்களுக்குள் கிளீவ்லாண்ட் நகரில் இருந்த 26 போட்டியாளர்களில் 22 பேரை ராக்பெல்லர் தன்வசப்படுத்தினார். அவர் கையாண்ட முறை மிகவும் நேரடியானது. அவர் தனது எதிரிகளை அழைத்து தனது கணக்கு புத்தகங்களை காட்டுவார். ராக்பெல்லர் எவ்வளவு பலமாக இருக்கிறார் என்பதையும் அவரோடு மோதினால் அழிவு நிச்சயம் என்பதையும் பார்த்தே பலரும் பயந்து போய் தங்கள் கம்பெனிகளை அவரிடமே விற்றுவிட்டு சென்றனர். ராக்பெல்லர் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் ஒரு பைசாவை கூட வீணாக்க மாட்டார். ஒருமுறை தனது கம்பெனியில் ஆயில் டப்பாக்களை சீல் வைக்க 40 சொட்டு உருக்கப்பட்ட தகரத்தை பயன்படுத்துவதை கவனித்தார். அதை 39 சொட்டுகளாக குறைக்க முடியுமா என்று சோதிக்க சொன்னார். 39 சொட்டுகளில் சீல் சரியாக நிற்கவில்லை. ஆனால் 39 சொட்டுடன் ஒரு சிறிய துணியை சேர்த்த போது அது சரியாக இருந்தது. அந்த ஒரு சொட்டு மிச்சப்படுத்தியதன் மூலமாக மட்டும் அந்த காலத்தில் அவர் பல லட்சம் டாலர்களை சேமித்தார். இதைத்தான் அவர் துல்லியம் என்று அழைத்தார். ராக்பெல்லரின் ஆதிக்கம் வளர்ந்து கொண்டே இருந்தபோது ஒரு கட்டத்தில் ரயில்வே நிறுவனங்கள் அவருக்கு எதிராக திரும்பின. வாடகையை திடீரென உயர்த்தின. ராக்பெல்லர் பதறவில்லை. எனக்கு உங்கள் ரயில்களை தேவையில்லை என்று அவர்களுக்கு சவால் விட்டார். உலகையே வியக்க வைக்கும் வகையில் நிலத்தடியில் பல 100 மைல்கள் தூரத்திற்கு தனது சொந்த செலவில் இரும்பு குழாய்களை அமைத்தார். ஆயில் இப்போது தானாகவே குழாய்கள் வழியாக ஓடியது. இது போக்குவரத்து செலவை மிக கடுமையாக குறைத்தது. இதனால் ரயில்வே நிறுவனங்களே திவாலாகும் நிலைக்கு தள்ளப்பட்டு கடைசியில் ராக்பெல்லரிடம் வந்து சரணடைந்தன. அமெரிக்க சட்டங்கள் ஒரு கம்பெனி பல மாநிலங்களில் ஆதிக்கம் செலுத்த தடை விதித்த போது ராக்பெல்லர் ட்ரஸ்ட் என்ற புதிய சட்டத்தந்திரத்தை கண்டுபிடித்தார். 1882இல் அனைத்து மாநிலங்களில் இருந்த அவரது கம்பெனிகளையும் ஒரே ஒரு நிர்வாக கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார். இதன் மூலம் அமெரிக்காவின் 90% அதிகமான ஆயில் பிசினஸ் ராக்பெல்லரின் ஒற்றை கட்டுப்பாட்டில் வந்தது. அவரிடம் கேட்காமல் அமெரிக்காவில் ஒரு விளக்கு கூட எரியாது என்ற நிலை உருவானது. அவர் பிசினஸில் காட்டிய அதே தீவிரத்தை தனது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கடைபிடித்தார். ராக்பெல்லர் தனது பிள்ளைகளுக்கும் பணத்தின் மதிப்பை மிகவும் வித்தியாசமான முறையில் கற்றுக் கொடுத்தார். வீட்டில் அவர்களுக்கு சின்ன சின்ன வேலைகளை கொடுத்து அதற்கு சம்பளம் வழங்குவார். உதாரணமாக, தோட்டத்தில் இருக்கும் களைகளை பிடுங்கினால் சில காசுகள், விறகு உடைத்தால் சில காசுகள் என்று கொடுப்பார். அந்த பணத்தில் அவர்கள் ஏதாவது தவறு செய்தால் அவர்களுக்கு அபராதமும் விதிப்பார். உலகின் மிகப்பெரிய பணக்காரராக இருந்தும் தன் பிள்ளைகளுக்கு இலவசமாக எதையும் அவர் கொடுக்கவில்லை. ஆனால் 1900களின் தொடக்கத்தில் ஐடா டார்பல் என்ற பெண் பத்திரிகையாளர் ராக்பெல்லரின் ரகசிய ஒப்பந்தங்களை ஆதாரங்களோடு அம்பலப்படுத்தினார். இது அமெரிக்கா முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. 1911ஆம் ஆண்டு அமெரிக்க உச்ச நீதிமன்றம் ஸ்டாண்டர்ட் ஆயில் நிறுவனம் ஒரு சட்டவிரோதமான ஏகபோக நிறுவனம் என்று அறிவித்து அதை 34 தனித்தனி நிறுவனங்களாக பிரிக்க உத்தரவிட்டது. சாம்ராஜ்யம் உடைந்தாலும் அந்த 34 நிறுவனங்களிலும் ராக்பெல்லருக்கு பங்குகள் இருந்தன. அதே காலகட்டத்தில் கார்கள் பெருகியதால் பெட்ரோல் தேவை அதிகரித்தது. இதனால் ராக்பெல்லரின் சொத்து மதிப்பு வரலாறு காணாத வகையில் உயர்ந்தது. 1916ஆம் ஆண்டு உலகின் முதல் பில்லியனர் என்ற அந்தஸ்தை ராக்பெல்லர் பெற்றார். ராக்பெல்லருக்கு ஒரு விசித்திரமான பழக்கம் இருந்தது. அவர் தினமும் மதியம் ஒரு சிறிய தூக்கம் போடுவார். அந்த நேரத்தில் அமெரிக்க அதிபரே போன் செய்தாலும் அவரை எழுப்ப யாருக்கும் அனுமதி கிடையாது. தனது உடல்நிலையை அவ்வளவு கவனமாக பார்த்து கொண்டார். ஒரு முறை அவருக்கு ஒரு நோய் வந்து தலையில் இருந்த முடிகள் அனைத்தும் கொட்டி போனது. அதற்கு பிறகுதான் அவர் விதவிதமான விக் பயன்படுத்த தொடங்கினார். தனது வாழ்வின் கடைசி 40 ஆண்டுகளை ராக்பெல்லரை முற்றிலும் மாற்றிக்கொண்டார்.
பிசினஸில் அவர் எவ்வளவு இரக்கமற்றவராக இருந்தாரோ அதே அளவு கொடையாளராக மாறினார். ராக்பெல்லர் ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பை தொடங்கி மருத்துவ ஆராய்ச்சிக்கும் கல்விக்கும் கோடிக்கணக்கான டாலர்களை வாரி வழங்கினார். குறிப்பாக புற்றுநோய் ஆராய்ச்சி மற்றும் கொக்கிப்புழு நோயை உலகிலிருந்து ஒழிக்க பெரும் நிதி ஒதுக்கினார். சிகாகோ பல்கலைக்கழகம் மற்றும் ராக்பெல்லர் பல்கலைக்கழகத்தை உருவாக்கி ஆயிரக்கணக்கான மாணவர்களின் கல்விக்கு வித்திட்டார். இறுதி காலத்தில் அவர் ஒரு விசித்திரமான விளையாட்டை விளையாடுவார். தான் சந்திக்கும் அந்நியர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு டைம் நாணயத்தை பரிசாக கொடுப்பார். அவர் தனது வாழ்நாளில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இப்படி நாணயங்களை வழங்கியிருக்கிறார். 100 வயது வரை வாழ வேண்டும் என்ற ஆசை கொண்ட ராக்பெல்லர் 1937 ஆண்டு மே 23 தனது 97வது வயதில் காலமானார். அவர் இறக்கும்போது இன்றைய இந்திய பணமதிப்பில் சுமார் 33 லட்சம் கோடி ரூபாய் சொத்து வைத்திருந்தார். ஒரு சாதாரண கணக்காளராக தொடங்கி உலகையே தன் கைக்குள் கொண்டு வந்த ராக்பெல்லரின் வரலாறு இன்றும் உலக தொழிலதிபர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் பல வரலாற்று ரகசியங்கள் மற்றும் பிசினஸ் எம்பையர் ஸ்டோரிஸ் பார்க்க நம்ம தமிழ் அன்சாரி ஒன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.